நகர்ப்புற பகுதிகளில் 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்கும் என மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது டெல்லியில் 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,30,00,000ஆகவும், சென்னையில் மக்கள் தொகை 1,12,00,000ஆகவும், மும்பையில் மக்கள் தொகை 1,63,00,000ஆகவும், கொல்கத்தாவில் மக்கள் தொகை 2 கோடியாகவும், பெங்களூருவில் 1 கோடியாகவும், ஹைதராபாத்தில் 1,36,00,000ஆகவும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அந்தந்த மாநிலங்கள் தயாரித்த நகர்ப்பகுதிக்கான திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் நகர்ப்பகுதிகளின் சாலை போக்குவரத்து நெரிசலை குறைக்க கூடுதல் புறநகர் ரயில் சேவை அவசியமாகியுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே தினமும் 230 ரயில் சர்வீஸ்களில் 2,50,000 லட்சம் பேரும், சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே 134 சர்வீஸ்களில் 1 லட்சம் பேரும் பயணிக்கின்றனர். பயணிகள் கூட்டம் அதிகமுள்ள காலை மற்றும் மாலை வேளைகளில் 5 நிமிட இடைவெளியிலும், மற்ற நேரங்களில் 15 to 20 நிமிட இடைவெளியிலும் புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இது தவிர தரைவழி போக்குவரத்து என்பது சென்னை மக்களுக்கு வாழ்க்கையே வெறுக்கும் அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வாழும் சென்னை மக்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. புறநகர் ரயில்களில் சாலை போக்குவரத்து நெரிசலில் பயணித்து அலுத்து போன சென்னை மக்களுக்கு மெட்ரோ ரயில் சேவை விரைவில் துவங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. 14,600 கோடி ரூபாய் திட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நவீன வசதிகள் கொண்ட மெட்ரோ ரயில் முழுவதும் ஏசி வசதி செய்யப்பட்ட ரயில் பெட்டிகள், தானியங்கி கதவுகள், குஷன் இருக்கைகள் என சொகுசான பயணத்தை தரப்போகிறது. ஜப்பான், சீனாவில் நடைமுறையில் இருக்கும் இந்த ரயில்கள் போல சென்னையிலும் அதிவேகத்துடன் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் முடிந்ததும் முதல் கட்டமாக 4 பெட்டிகளுடன் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3.5 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் இயக்கினால் 1 மணி நேரத்திற்கு 24,324 பேர் பயணம் செய்யலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. பயணிகள் பயன்படுத்த லிஃப்ட், எக்ஸ்கலேட்டர் வசதிகள், அகலமான மாடி படிக்கட்டுகள் மற்றும் பிரம்மாண்டமான அளவில் வாகன நிறுத்த வசதியுடன் பரங்கிமலை நிலையம், அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட் நிலையம் தயாராகி வருகிறது. மெட்ரோ ரயில் சராசரியாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கோயம்பேடு, அசோக் நகர் இடையே உயர்மட்ட பாதையில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. அக்டோபர் 2வது வாரத்தில் கோயம்பேடு, பணிமனை, ஆலந்தூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது.